வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க ட்ரேடிங் வாழ்க்கையே மாத்தலாம். எப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லாபத்தை பத்திரமா லாக் பண்றது, அதே சமயத்துல மார்க்கெட்டோட பெரிய மூவ்ஸையும் எப்படி மிஸ் பண்ணாம பிடிக்கிறது. இதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். எல்லாம் ஆரம்பிக்கிறது ஒரு குரங்கு கதையிலேருந்து தான். ஒரு குரங்கு, ஒரு ஜாடி, அப்புறம் உங்க லாபம். என்னடா அது குரங்குக்கும் நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? அட, நிறைய சம்பந்தம் இருக்குங்க, வாங்க சொல்றேன். நாம முதல்ல பார்க்க போறது பேராசை குரங்கு பொறி. பேரு கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கா? இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ட்ரேடர்ஸ் இதுல திரும்ப திரும்ப மாட்டிக்கிறாங்க. அது என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு குரங்கு இருக்கு, அதுக்கு ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை ஒரு சின்ன வாய் இருக்கிற ஜாடிக்குள்ள இருக்கு. அது ஆசையா கைய உள்ள விடுது, கை நிறைய வேர்க்கடலையை அள்ளுது. ஆனா கைய வெளியே எடுக்க பார்த்தா ஐயோ மாட்டிக்கிச்சு, கை ரொம்ப பெருசாயிடுச்சு. அந்த குரங்களுக்கு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அள்ளுன வேர்க்கடலையை விடவும் மனசு வரல. கடைசியில என்னாச்சு தெரியுமா? அதோட சொந்த பேராசையே அதை கைதியாக்கிடுச்சு. இப்ப நான் சொல்ல போறதுதான் விஷயமே. ஸ்டாக் மார்க்கெட்ல நாம தான் அந்த குரங்கு. ஆமாங்க, நான் உங்களை தான் சொல்றேன், நம்மளை தான் சொல்றேன். கண்ணு முன்னாடி லாபம் பச்சையா தெரியும் போது நாமளும் இதே தப்பத்தான் திரும்ப திரும்ப பண்றோம். நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு. அந்த லாபத்தை புக் பண்ண மனசே வராது, கெட்டியா பிடிச்சுக்குவோம். ஆனா மார்க்கெட் நம்ம கணக்கை தப்பாக்கி டக்குன்னு தலைகீழா திரும்பும்போது என்னாவும்? நம்ம கண்ணு முன்னாடி இருந்த லாபம் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடும். சில சமயம் நம்ம போட்ட முதலே காணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த தப்ப நீங்களும் உங்க ட்ரேடிங்ல பண்ணிருக்கீங்களா? நல்லா வந்துட்டு இருந்த லாபம் அப்படியே கரைஞ்சு போனதை சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா? சரி, கவலைப்படாதீங்க. இந்த பேராசை பொறியிலிருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. இது ஏதோ நான் சொல்ற வழி இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் பயன்படுத்துற ஒரு சேஃப்டி ஸ்ட்ராட்டஜி இது. அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் தான் ஸ்கேலிங் அவுட். சிம்பிளா சொல்லணும்னா, வர்ற லாபத்தை மொத்தமா ஒரே தடவையில எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியா வெளியெடுக்கிறது. பாருங்க, இது பேராசைப்பட்டு இன்னும் வேணும்னு கேட்கிற டெக்னிக் இல்ல. புத்திசாலித்தனமா மார்க்கெட் நமக்கு தரல வாங்கி நம்ம லாபத்தை பத்திரப்படுத்திக்கிற டெக்னிக். இன்னும் சிம்பிளா புரியணுமா? இந்த ஆப்பிள் உதாரணத்தை பாருங்க. உங்ககிட்ட 100 ஆப்பிள் இருக்கு. ஒரு பக்கம் ஆல் ஆர் நத்திங் கேம்ப். இன்னும் விலை ஏறும்னு எல்லா 100 ஆப்பிளையும் வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறது. இன்னொரு பக்கம் ஸ்கேல் அவுட் கேம்ப். இதுல 50 ஆப்பிளை நல்ல விலைக்கு வித்து லாபத்தை பேங்க்ல போட்டுடுறீங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதி. மீதி 50 ஆப்பிளை வச்சு விலை ஏறினா இன்னும் லாபம் பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, இதுல எது ஸ்மார்ட்டான மூவ்? ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம ட்ரேடிங்ல யூஸ் பண்றது? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். வாங்க அந்த 2 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கா மேல போயிட்டு இருக்கும்போதே உங்க ஷேர்ஸ்ல ஒரு பகுதியை வித்து லாபத்தை புக் பண்ணிடுங்க. ஸ்டெப் 2 ரொம்ப முக்கியம். உங்க ஸ்டாப் லாஸை நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்களோ அந்த விலைக்கு மாத்தி வச்சிடுங்க. அதாவது பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்துடுங்க. இதுல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்க பலத்துல விற்கணும், பயத்துல விற்கக்கூடாது. அதாவது மார்க்கெட் உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது, நீங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போது விற்கணும். அமெச்சூர் ட்ரேடர்ஸ் தான் பயம் வந்ததும் பதட்டத்துல விற்பாங்க. நீங்க ஒரு ப்ரோ மாதிரி யோசிக்கணும். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்க ட்ரேடிங் ஸ்கிரீன்ல பச்சையா தெரியிற நம்பர் இருக்கே, அதுக்கு பேரு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அது வெறும் ஒரு நம்பர் தான், அது உங்க பணம் கிடையாது. எப்போ நீங்க அந்த ஷேர்ஸை வித்து பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரீங்களோ அப்போதான் அது ரியலைஸ்டு ப்ராஃபிட், அதாவது உங்க உண்மையான பணம். சோ ஆக்ஷன் எடுங்க, அந்த நம்பரை பணமா மாத்துங்க. இப்போதான் அசலான மேஜிக்கே நடக்க போகுது. நீங்க பாதி லாபத்தை எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸையும் வாங்கின விலைக்கே மாத்திட்டீங்க. இப்போ இந்த ட்ரேடுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃப்ரீ ட்ரேட். ஏன்னா இனிமே இந்த ட்ரேட்ல உங்க சொந்த பணம் ஒரு பைசா கூட ரிஸ்க்ல இல்ல. மார்க்கெட் இன்னும் மேல போனா அது உங்களுக்கு ஜாக்பாட். ஒருவேளை கீழே விழுந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் 0. இனிமே டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸா அந்த ட்ரேட பார்க்கலாம். இதுக்கு மேல நீங்க தோக்கவே முடியாது. ஓகே, ஸ்கேலிங் அவுட் எப்படி பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஸ்டைல் எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். வாங்க உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு இது எப்படி பொருந்தும்னு பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரி ட்ரேடர்? முதல் வகை கன்சர்வேட்டிவ் ஸ்கேலர். இவங்களுக்கு மன அமைதி தான் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை எடுத்து பத்திரப்படுத்திக்க விரும்புவாங்க. இன்னொரு வகை அக்ரெசிவ் ஆல் அவுட். இவங்க ஆல் ஆர் நத்திங் டைப். பெரிய ரிவார்டுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க. பாருங்க, இதுல எது சரினும் இல்ல, எது தவறுனும் இல்ல. முக்கியம் என்னன்னா உங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க முடிவெடுக்கணும்.
ஒருவேளை நாம இதுவரைக்கும் பேசுனதுலயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஒரு ட்ரேடுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எமோஷன்ஸ் தலைக்கேறிடும். அப்போ எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்காது. அதனால உங்க பணத்தை ரிஸ்க்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அமைதியா இருக்கும்போதே எப்படி வெளியே வர போறீங்கன்னு ஒரு எக்ஸிட் பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நாம இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க அடுத்த ட்ரேட்ல எப்படி இதை நீங்க பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காதீங்க 4 முக்கியமான விஷயம். 1, லாபம் கண்ணுல பட்டதும் ஒரு பகுதியை புக் பண்ணுங்க. 2, உடனே ஸ்டாப் லாஸை வாங்கின விலைக்கு மாத்துங்க. 3, ஒரு ரிஸ்கே இல்லாத ஃப்ரீ ட்ரேடை உருவாக்குங்க. 4, பயத்தோடையோ பேராசையோடையோ இல்லாம நம்பிக்கையோட ட்ரேட் பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு சூதாட்டக்காரரா இல்லாம ஒரு டிசிப்ளின்டான ட்ரேடரா மாறுவீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க் இல்லனா ஒரு சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு 100 ஷேர் வாங்குறீங்கன்னா லாபம் வந்ததும் கரெக்டா 50 ஷேரை வித்து பாருங்க. மீதி 50 ஷேருக்கு ஸ்டாப் லாஸை மாத்திட்டு அந்த ஃபீலிங்கை அனுபவிங்க. அந்த டென்ஷன் இல்லாத ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்போ சொல்லுங்க, உங்க அடுத்த ட்ரேட்ல நீங்க அந்த பேராசை பிடிச்ச குரங்கா இருக்க போறீங்களா, இல்ல புத்திசாலித்தனமா லாபத்தை பாதுகாக்கிற ஒரு ப்ரோ ட்ரேடரா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான். நல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.